இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வரப்புற மருமகளுக்கு வாங்கி வச்ச நகைகளாம். அப்போ என் மேல இருந்த கோவத்துல குடுக்கலையா? ஆனா இப்போ உன் மேல எந்த ஒரு கோவமோ வருத்தமோ எனக்கு இல்ல. நான் உன்னை என் மருமகளா மனசார ஏத்துக்கிட்டேன். இந்த நகைங்கெல்லாம் உனக்கு சேர வேண்டியதுன்னு எனக்கு கொடுத்தாங்க பெரியம்மா. மாயா, பத்மா உனக்கு நகையெல்லாம் கொடுத்திருக்கான்றத விட பத்மா உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டான்றதுதான் பெருமையான விஷயமே. மாயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பத்மாத்தை இப்படிலாம் பண்றது என்னாலேயே நம்ப முடியல. இல்ல தானா, உண்மையிலேயே அத்தை ரொம்ப வேதனைப்பட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணி பேசினாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, சீனுவும் மாமாவும் கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அழுதாங்க. அதோட சவுக்கால அடிச்சு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமும் தான் அண்ணா வந்து பேசலன்னு சொல்லி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க இது பாருங்க, பத்மா மாயாவை தன்னோட மருமகளா ஏத்துக்கிட்டு நகையெல்லாம் கொடுத்திருக்காங்க. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி வேதனையில அழுதுருக்காங்க. ஆனாலும் நீங்க இன்னும் அவகிட்ட பேசாம இருக்கீங்களே, அத சொல்லியும் அழுதுருக்கா. ஏங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்ன? நீங்க போய் பத்மாவை சமாதானப்படுத்தணும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஜானகி, அவ அழுதா வேதனைப்பட்டாங்கிறதுக்காக நான் உடனே அவகிட்ட போய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவ பண்ணது சாதாரண காரியம் இல்ல. அதோட விளைவா நம்ம வீட்டுல என்னென்னலாமோ நடந்து போச்சு. அவ்வளவு சுலபத்துல என்னால எதையும் மறக்க முடியாது. அதனால அவ மேல இருக்கிற கோவம் குறையட்டும், அதுக்கப்புறம் நான் போய் பேசுறேன். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க நாளை தள்ளி போட பத்மா மனசு உடைஞ்சு போயிடுவா. அப்புறம் அது வேற மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணிடும். என்ன இருந்தாலும் அவ உங்களோட ஒரே தங்கச்சி தானே. அவளை நீங்க மன்னிக்கலனா வேற யாருங்க மன்னிக்கிறது? தயவு செஞ்சு போய் உடனே பேசுங்களேன்.